கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எதிர்பார்க்கிறோம் தேவனுடைய சமூகத்தில். எதிர்பார்ப்பு என்றால் என்ன? நாம் நினைத்தபடி நடப்பதுதான் எதிர்பார்ப்பு. நாம் எண்ணியபடி நடப்பதுதான் எதிர்பார்ப்பு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, நான் எதிர்பார்த்திருக்கும் நல்லதோர் முடிவை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் எனக்கு நல்லதொரு முடிவை எனக்கு தாங்க. நான் நன்மையானதை எதிர்பார்க்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் நன்மையானதை எதிர்பார்க்கிறேன். நான் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேனோ அதை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், பல வேளைகளிலே நாம் அநேக காரியங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தேவன் எனக்கு செய்வார், தேவன் எனக்கு நிச்சயம் செய்வார், தேவன் எனக்கு தருவார், தேவனிடத்தில் எனக்கு வரும் என்பதாக நாம் விசுவாசித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். இப்படித்தான் வேத புத்தகத்தில் அநேக தேவனுடைய மனிதர்கள் எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் காத்திருந்து அவைகளை பெற்றிருக்கிறார்கள். பாருங்கள், உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். மோசே என்ற தேவனுடைய மனுஷர் 430 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தில், அந்த ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமை கட்டு கிடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும், எப்படியாகிலும் அவர்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மோசே தேவனுடைய சமூகத்தில் எதிர்பார்க்கிறார். மோசேயுடைய எதிர்பார்ப்புகள் என்ன ஆனது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டார்கள். மோசே எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறினது. மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பல ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை தேவன் விடுவித்தார். தேவ பிள்ளைகளே, அன்னாளுடைய எதிர்பார்ப்பு, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்காதா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. தேவன் அன்னாளுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற பண்ணினார். அன்னாள் எதை எதிர்பார்த்தார்களோ, ஒரு ஆண் பிள்ளை எதிர்பார்த்தார்கள். தேவன் அந்த ஆண் பிள்ளையை அன்னாளுக்கு கிடைக்கும்படி செய்தார். இதே தேவன் உங்களுக்கும் ஒரு ஆண் பிள்ளையை கிடைக்கும்படி செய்வார். இதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற பண்ண வல்லவராக இருக்கிறார். தாவீது என்கிற ஒரு மனுஷன் கோலியாத்தோடு கூட அவர் யுத்தம் செய்கிறார். கோலியாத்தோடு யுத்தம் செய்யும் போது கோலியாத் எப்படியாலும் வீழ்ந்து விட வேண்டும், கோலியாத்தை வீழ்த்து விட வேண்டும், கோலியாத்தினுடைய தலையை நான் வெட்டிவிட வேண்டும் என்று அவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இருந்தார். கோலியாத்தினோடு நான் தோற்று போகக்கூடாது, கோலியாத்தினிடம் நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தார். தாவீது எதிர்பார்த்தது போலவே கோலியாத் கீழே விழுந்தான். கோலியாத் தரைமட்டமாய் விழுந்தான். கோலியாத்தினுடைய தலை துண்டிக்கப்பட்டது. தாவீதுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறினது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற பண்ணுவதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். மொர்தெக்காய் என்கிற ஒரு மனிதர் எஸ்தரை எப்படியாகிலும் ராஜாவின் ஸ்தானத்திலே ராஜஸ்திரி ஆக்கிவிட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பல நாட்களாக அரண்மனை முற்றத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எப்படியாகிலும் நான் வளர்த்த என்னுடைய அண்ணன் மகளை நான் எப்படியாகிலும் ராஜாவின் ஸ்தானத்திலே ஒரு ராஜாத்தியாக மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். பாருங்கள், இந்த மொர்தெக்காயினுடைய ஆசை நிறைவேறினது. மொர்தெக்காயினுடைய எதிர்பார்ப்பு ராஜஸ்திரியாக மாற்றிவிட வேண்டும் என்றால் சர்வசாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் அந்த மொர்தெக்காயினுடைய ஆசை, அந்த மொர்தெக்காயினுடைய விருப்பம், அந்த மொர்தெக்காயினுடைய எதிர்பார்ப்பு, எப்படியாகிலும் என் மகள் ராணியாகி விட வேண்டும், ராஜஸ்திரியாக விட வேண்டும் என்று எதிர்பார்த்தாரே, கர்த்தர் மொர்தெக்காயினுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற பண்ணினார். அருமையானவர்களே, தேவனுடைய கரத்திலே உயர்வு இருக்கிறதுங்க. அவரால் ஒரு சாதாரண ரோட்டில் கிடக்கிற மனுஷனை அவரால் உயர்த்த முடியும். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவரால் செய்ய முடியும். என் ஆண்டவரால் சிறுமைப்பட்டவர்களை உயர்த்த முடியும். எஸ்தர் என்கிற தேவனுடைய மனுஷி, அவர்கள் ராஜாவாக மாறின போது யூத ஜனங்களை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும், யூத ஜனங்களுக்கு ஆமான் போட்ட சதி திட்டத்திலிருந்து எப்படியாகிலும் யூதர்களுக்கு இருக்கிற அழிவிலிருந்து யூதர்களை ரட்சித்து யூத ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள்.
அதற்காக உபவாசம் போட்டு அழுகிறார்கள் ஆண்டவருடைய சமூகத்தில். உபவாசம் போட்டு அவர்களும் அவருடைய தாதிமார்களும் காத்திருக்கிறார்கள் தேவனுடைய சமூகத்தில். நடந்தது என்ன தெரியுமா? எஸ்தர் எதிர்பார்த்தது போலவே யூத ஜனங்களுக்கு விடுதலை கிடைத்தது. யூத ஜனங்களுக்கு கர்த்தர் அவர்களை அழிக்காதபடி, ராஜா அவர்களை அழிக்காதபடி, ஆமான் அவர்களை அழிக்காதபடி கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் மாற பண்ணினார். யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். யூத ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். யூத ஜனங்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். என் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எதிர்பார்ப்பின் பிரகாரமாக நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், தப்புவிக்கப்படுவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். தானியேல் என்கிற ஒரு மனுஷன் சிங்க கபிலே அகப்பட்டு கொண்ட போது, சிங்க கபிலே அவர் மாட்டிக்கொண்ட போது, சிங்கங்கள் சூழ்ந்திருக்கிற வேளையிலே தானியேலுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. ராஜாவே, நீர் என்றும் வாழ்க என்று நான் சொல்லுவேன், நான் இந்த சிங்கங்களின் கைக்கு நான் தப்புவிக்கப்படுவேன் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த ஆபத்தான சூழ்நிலையிலே தானியேலுக்குள்ளே காணப்பட்டது. தானியேலை சிங்கங்களின் கெபிலே போட்டது உண்மைதான். சிங்கங்கள் அவரை சூழ்ந்திருந்தது உண்மைதான். சிங்கங்கள் தாவீதை பார்த்து, ஆமென், தானியேலை பார்த்து கர்ஜித்தது உண்மைதான். ஆனாலும் சிங்கங்களை சேதப்படுத்தாதபடி, சிங்கம் தானியேலை சேதப்படுத்தாதபடி தேவன் தானியேலை காப்பாற்றினார், தானியேலை விடுவித்தார், தானியேலை தப்புவித்தார். என் தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலுடைய விருப்பம், தானியேலுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த சிங்கங்கள் என்னை சேதப்படுத்த முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தது. தானியேலை கர்த்தர் வெட்கப்பட்டு போகாதபடி, தானியேலுடைய ஜீவனை சிங்கங்களுக்கு கர்த்தர் விட்டு கொடுக்காதபடி காப்பாற்றினாரே. என் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜீவனை சத்துருவின் கைகளிலே கர்த்தர் விற்று போட மாட்டார். சத்துருவின் கைகளிலே ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களை என் தேவன் விடுவிப்பார் சத்துருக்களின் பிடியிலிருந்து. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை அக்கினி 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையிலே போட்டு விட்டார்கள். சத்துருக்களுக்கு எல்லோரும் கொண்டாட்டம். அவ்வளவுதான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்பிலே பொசுங்கி போய் விடுவார்கள், நெருப்பிலே அழிந்து போய் விடுவார்கள் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட எதிரிகள் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்த்து கொண்டிருந்தார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்குள்ளே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினி ஜூளைக்கும் கர்த்தர் எங்களை தப்புவிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. என் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எதிர்பார்த்து போலவே 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையிலிருந்து வெளியே வந்தார்கள். இதோ உங்கள் சத்துருக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிறைவேறாது. உங்கள் சத்துருக்கள் உங்களுடைய அழிவின் முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே, உங்களுடைய தோல்வியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே, உங்களுக்கு வரப்போகிற அழிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அவைகள் நடக்காது, அவைகள் நிறைவேறாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் நடக்கும், நன்மைகள் கிடைக்கும். உங்கள் சத்துருக்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நாசமாக்கி போடுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. தாவீதுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னால் இந்த ஆலயத்தை கட்ட முடியவில்லையே, இந்த ஆலயத்திற்காக நான் கட்ட வேண்டும் என்று எத்தனையோ பொருட்களை நான் சேர்த்து வைத்திருந்தேன். வெள்ளி, பொன் எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்து விட்டேன். ஆனால் இந்த ஆலயம் என்னால் கட்டப்பட முடியவில்லையே, நான் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீது அவர் ஆசைப்பட்டார். அருமையானவர்களே, தாவீது ஆசைப்பட்ட அந்த காரியங்கள் சாலமோனுடைய காலத்தில் அந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. உங்களுடைய காலத்தில் கட்ட முடியலையா? உங்களுடைய காலத்தில் இது நடக்கலையா? உங்களுடைய பிள்ளைகளுடைய காலத்தில் நிறைவேறும்படி தேவன் செய்வார். என் பிள்ளைகளே, நீங்கள் விரும்பின காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய மூலியமாய் அது நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் உங்கள் பிள்ளைகள் மூலியமாய் நடக்கும். சோர்ந்து போவாதருங்கள். தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பாருங்கள். நெகேமியாவின் காலத்திலே அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று நெகேமியா பிரயாசப்பட்டார், எதிர்பார்ப்போடு கூட இருந்தார், தேவ சமூகத்தில் துக்கமுகத்தோடு காத்திருந்தார். நெகேமியாவின் ஆசை தேவனுடைய ஆலயத்தின் மதில் சுவர்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆலயத்தினுடைய மதில் சுவர்கள் கட்டப்பட்டது. இதோ உங்களுடைய வாழ்க்கையிலே என் வீடு கட்டப்பட வேண்டும், என் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். நான் ஒரு இடிந்த நிலையிலே காணப்படுகிறேன், என் வாழ்க்கை முழுவதும் குமுறி போய்விட்டது, என் வாழ்க்கை முழுவதும் அழிந்து போய்விட்டது, என் வாழ்க்கை கட்டப்படுமா, என் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுமா என்று தேவனுடைய சமூகத்தில் காத்து
காத்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நெகேமியாவுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றின கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டும்படி செய்வார். இடிந்து போன, பிரிந்து போன, ஆமேன், அழிந்து போன உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் தேவன் கட்டுகிற தேவன். தாவீதின் கூடாரம் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பித்து கட்டின தேவன். உங்களுடைய வாழ்க்கையில இடிந்து போன உங்களுடைய வாழ்க்கையை என் தேவன் கட்ட வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். பாருங்கள், எஸ்ரா, செருபாபேல் என்கிற தேவனுடைய மனிதர்கள் இடிந்து போன ஆலயத்தை, பாழாய்ப்போன ஆலயத்தை, சாலமோன் கட்டின அந்த ஆலயம் இடிந்து போன அந்த பாழாய்ப்போன அந்த ஆலயத்தை மீண்டுமாய் கட்ட வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். நடந்தது என்ன? செருபாபேல் மூலியமாக அந்த ஆலயம் கட்டப்பட்டது. செருபாபேல் மூலியமாய் அவ்வளவுதான் முடிந்து போனது என்ற அந்த வாழ்க்கை கட்டப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோதான், இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, அவ்வளோதான், கடன் பிரச்சனையில் நான் மூழ்கிவிட்டேன், அவ்வளோதான், என்னுடைய பிஸ்னஸ் போய்விட்டது, என் பிஸ்னஸ் அழிந்து போனது, என் குடும்பம் அழிந்து போனது, என் சரீரத்தின் உறுப்புகள் அழிந்து போனது, அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே தீர்மானித்து விட்டீர்களா? உங்கள் வாழ்க்கையை முடிந்து போக என் தேவன் விடமாட்டார். உங்கள் வாழ்க்கையை முடிந்து போக என் தேவன் விடமாட்டார். உங்கள் வாழ்க்கை முடியவில்லை. உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை தேவன் நிச்சயமாய் செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய சமூகத்தில் என்னவாக இருக்கின்றன? அரசாங்க வேலை எனக்கு கிடைக்க வேண்டும், நல்ல வேலை எனக்கு கிடைக்க வேண்டும், என் சரீரத்தில் நல்ல எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு சந்தோஷம் வேண்டும், சமாதானம் வேண்டும், என் வாழ்க்கையில முன்னேற்றம் வேண்டும், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க வேண்டும், நான் நினைத்திருக்கிற காரியங்கள் நிறைவேற வேண்டும், எனக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் எண்ணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அவைகளை என் தேவன் நிறைவேற பண்ண வல்லவராக இருக்கிறார். இயேசுவே, நான் எதிர்பார்த்திருக்கும் நல்லதோர் முடிவு எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்லதோர் முடிவை தேவன் உங்களுக்கு தருவார். மீண்டுமா இது தீர்க்கதரிசனமாய் நான் சொல்லுகிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்லதோர் முடிவை தேவன் உங்களுக்கு தருவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்லதோர் முடிவை என் சகோதரனே தேவன் உங்களுக்கு தருவார். நல்ல முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். தீமையான முடிவுகள் தேவனுடைய சமூகத்தில் உங்களை தேடி வருவதில்லை. நன்மையான முடிவுகளை தேவன் உங்களை தேடி வரும்படி செய்வார். அல்லேலூயா. எரேமியா 29:11 உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். ஷீபாலா தூடாபா கதுடாபாலரா லீபாலா தூடாபா. தேவனுடைய சமூகத்தில் நின்று, தேவனுடைய ஆலயத்தில் நின்று நான் ஜெபிக்கிறேன். லீபாலா தூடாபா கதுடாபா. அநேகருடைய வாழ்க்கையிலே எரேமியா 29:11 வசனங்கள் நிறைவேற போகிறது. லீபா ராக்கா துடாபாலா ஷிஹாத்தா ரபாலா தூடா லீபாலா தூடாபா தரபா கதுடாபா தரபா. உங்கள் வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகள் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகள் நிறைவேறும். இது என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரை நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு ஏதுவான முடிவுகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகள். ஆண்டவரே, வேத புத்தகத்தில் எத்தனையோ தேவனுடைய மனிதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஐயா. அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற பண்ண தேவன் அப்பா. இதோ கர்த்தருடைய பிள்ளைகள் எதையெல்லாம் உடைய சமூகத்தில் எதிர்பார்க்கிறார்களோ தேவனுக்கு தருவார், தேவனுக்கு கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு இந்த கடன் பிரச்சனை மாறும். இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறும். இன்றைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும் என்று எதிர்பார்க்கிறார்களே, ஒவ்வொருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற பண்ணுங்கப்பா. எனக்கு ஏசப்பா செய்வாரு, எனக்கு அவர் தருவாரு, கட்டாயமா என் வாழ்க்கையில் இவைகளை நடப்பிப்பாரு என்று காத்திருக்கிறார்களே. எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் என் தேவன் தரும்படியாய், அவைகளெல்லாம் என் தேவன் செய்து முடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நிறைவேறத்தக்கதாய் கிருபை செய்வீராக. ஒருவரையும் கைவிடாதபடி நீ நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வேண்டுதல் உம்முடைய சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக, பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.